நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்திய ராணுவம் கடும் தாக்குதல், அலரும் பாகிஸ்தானை புரட்டி போட்ட அந்த சம்பவத்தை பற்றியும் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே போல பாகிஸ்தானை வெளுத்து வாங்கியிருக்கிறாரு ஜெய்சங்கர் அவர்கள், அதை பற்றியும் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே போல தொடரும் இஸ்ரேல் தாக்குதல், ஹிஸ்புல்லாவுடைய கமாண்டர் நபில் ஹவுக் அவர்கள் உயிரிழந்திருக்கிறாரு. இந்த தாக்குதலை பற்றிய தகவலை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் நண்பர்கள், கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் செய்தியாக பாகிஸ்தானை வெளுத்து வாங்கியிருக்கிறாரு ஜெய்சங்கர் அவர்கள். என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுடைய எல்லை தாண்டிய தீவிரவாத நடவடிக்கைகள் ஒருபோதும் வெற்றியடையாது அப்படின்னும் அதன் செயல்கள் நிச்சயமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் பாகிஸ்தானுடைய தீமைகள் தற்போது அதன் சொந்த சமூகத்தை பாதிப்பது கர்மா அப்படின்னு அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறாரு. ஐநா உரையில வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் கர்மா அதன் விளைவுகள் பற்றி பேசியது இப்போ கவனம் பெற்றிருக்கு. ஐக்கிய நாடுகள் சபையுடைய 79வது அமர்வின் பொது விவாதத்தில் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் அவர்கள் பேசியிருக்காங்க. அப்போது ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தற்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை பாகிஸ்தானால சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும் இந்திய பகுதிகளை உடனடியாக விடுவிப்பதுதான். பல நாடுகள் தங்களுடைய கட்டுப்பாடுகளுக்கு மீறிய சூழ்நிலைகளால பின்தங்கியிருக்காங்க. ஆனால் சிலர் பேரழிவுகரமான விளைவுகளை தெரிந்தே தேர்வு செய்கிறாங்க. அதற்கு நமது அண்டை நாடான பாகிஸ்தான் முதன்மையான உதாரணம். பாகிஸ்தான் பிறருக்கு தர விரும்பும் தீமைகள் அதன் சொந்த சமூகத்தை விழுங்குவதை நாம் பார்க்கிறோம். இதற்காக யாரையும் குறை கூற முடியாது, அது எல்லாம் கர்மாவே. பாகிஸ்தானுடைய எல்லை தாண்டிய பயங்கரவாதம் ஒருபோதும் வெற்றி பெறாது, அதற்கான தண்டனையிலிருந்து விடுபடவும் முடியாது. அந்த நாட்டுடைய செயல்பாடுகள் அதற்கான விளைவுகளை நிச்சயம் ஏற்படுத்தும். எங்கள் இரண்டு நாடுகளுக்கும் இடையில தற்போது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமிச்சு வச்சிருக்கும் இந்திய பகுதிகளை விடுவிப்பது மட்டும்தான் அப்படின்னு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இவர் சூசகமாக சொல்லியிருந்தாலும் அவர் சொன்னதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்திருக்கும் பல பகுதிகளில் முக்கியமானது எதுனா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர். அதனால விரைவில் இந்தியா அதை மீட்டெடுக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அதுக்கான காலம் ரொம்ப தூரம் இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, அடுத்தடுத்து நம்முடைய இந்திய நாட்டு தலைவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றி தான் பேசிகிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய திட்டத்தை போட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லப்படுது. அதனால விரைவில் நாம நேற்றைய தினம் கூட போய் சேர்ந்தோம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தாக்குதல் நடத்திருக்கோம், ராணுவத்தையும் குவிச்சிட்டு வர்றாங்க. எங்க மேல ஒரு அணுசக்தி போன்ற ஒரு சக்தியை உருவாக்கி எங்க மேல தாக்குதல் நடத்துறதுக்கு இந்தியா தயாராயிருச்சு அப்படின்னு பாகிஸ்தானுடைய பிரதமரே கதற ஆரம்பிச்சாரு. கண்டிப்பாக ஒரு நாட்டுடைய பிரதமர் இப்படி அலற ஆரம்பிச்சிருக்கிறார்னா இதன் பின்னணியில இந்தியாவுடைய திட்டம் ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதனால நாம் எல்லோரும் எதிர்பார்த்தபடியே விரைவில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியா கூட இணைக்கப்படும் அப்படிங்கிறத ஒரு சந்தோஷமான செய்தி நமக்கு கிடைக்க போகுது. அதனால நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக நாம் எல்லோரும் நம்முடைய இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இதை தொடர்ந்து பாகிஸ்தான் அலற விட்டுருக்காங்க இந்திய ராணுவம். ஜம்மு காஷ்மீருடைய குல்காம் மாவட்டத்தை சேர்ந்த அதிகாம் கிராம பகுதியில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக உளவுத்துறைக்கு தொப்பு கிடைச்சிருக்கு. இதனையடுத்து நம்முடைய பாதுகாப்பு படையினர், போலீசார், மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினர் இணைஞ்சு அந்த இடத்தை சுற்றி வளைச்சிருக்காங்க. அப்போது பாதுகாப்பு படையினரை நோக்கி தீவிரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. இதுல 4 பாதுகாப்பு படை வீரர்களுக்கும் ஜம்மு காஷ்மீர் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கும் காயம் ஏற்பட்டுச்சு. பாதுகாப்பு படையினர் நடத்திய எதிர் தாக்குதல்ல வெளிநாட்டு தீவிரவாதிகள் 2 உயிரிழந்திருக்காங்க. அவங்க உள்பட மேலும் சில வெளிநாட்டு தீவிரவாதிகள் ஏற்கனவே கடந்த 4 மாதங்கள்ல ஜம்முவை சேர்ந்த தோடா, கதுவா, ரஜோரி, பூஞ்ச், ரெய்சி ஆகிய மாவட்டங்கள்ல பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் பாதுகாப்பு படையினர் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி ஓடி இருக்காங்க. இது போன்று பொதுமக்கள் மீதும் அவ்வப்போது தாக்குதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க. தாக்குதலை அடுத்து அருகில் இருக்கும் மலை காடுகளுக்குள் தப்பியோடி பதுங்கிக் கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்தவர்களை தேடி பிடிக்கும் பொறுப்பு 4000 படை வீரர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீசாருடைய தீவிர கண்காணிப்பு மற்றும் பதில் தாக்குதல் மூலம் இந்த பகுதியில் கடந்த சில மாதங்கள்ல 5 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க. மேலும் இந்த பகுதியில் பெருமளவுல இப்போ தீவிரவாத நடமாட்டம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி தொடர்ந்து இந்திய ராணுவம் பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் மேல என்கவுண்டர் போட்டு அவங்கள ஓட விரட்டி அடிச்சுட்டு இருக்காங்க. இதனால பாகிஸ்தான் இப்போ திக்கு முக்காடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாம பாகிஸ்தான்ல ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கு. 7 பேர் காலியாயிருக்காங்க. பாகிஸ்தான்ல கட்டுமான தொழிலாளர்களின் குடிசைக்குள் புகுந்து பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டுல 7 பேர் பலியாயிருக்காங்க. பாகிஸ்தானுடைய பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருந்த 8 தொழிலாளர்கள் இன்றைய தினம் ஒரு குடிசையில் ஓய்வெடுத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அவர்களுடைய குடிசைக்குள் புகுந்த பயங்கரவாதிகள் மேற்கொண்ட கண்மூடித்தனமான துப்பாக்கி சூட்டில் 7 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்காங்க. மேலும் ஒருவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதனையடுத்து இந்த தகவலுக்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் குடியரசுத் தலைவர் ஆசிப் சர்தாரி இருவரும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க.
மேலும் இந்த தாக்குதல் குறித்த அறிக்கையை முதல்வர் மிர் சர்பராஸ் புக்தி சமர்ப்பிக்குமாறும் பாகிஸ்தான் பிரதமர் கேட்டிருக்கிறாரு. பாகிஸ்தானுடைய பலுசிஸ்தானில் இது போன்ற தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்தவாறு தான் இருக்கு. ஆகஸ்ட் மாதத்தில் லாரி மற்றும் பேருந்தில் பயணித்த 23 பேரை கீழிறக்கிய பயங்கரவாதிகள் அவர்களுடைய அடையாளங்களை சோதனையிட்டதுக்கு அப்புறம் 23 பேரையும் சுட்டுக் கொண்டாங்க. அங்கே இருக்கும் கனிம வளங்களை சிலர் சுரண்டுவதால் தான் தாக்குதல் நடத்துவதாக பயங்கரவாதிகள் தெரிவிக்கிறாங்க. அதாவது பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு பலுச்சிஸ்தானில் பார்த்தீங்க அப்படின்னா சீனா கட்டுமானங்களை மேற்கொண்டு வருது. அந்த கட்டுமானங்கள் பலுச்சிஸ்தான் மக்களுக்கு எந்த விதத்திலையும் உதவுறதாகவும் தெரியல. அந்த மக்களுக்கு அந்த பகுதி மக்களுக்கு வேலை இல்லாம இருந்திருக்கு. இதனால சீனாவும் பாகிஸ்தானும் கை கோர்த்து கொண்டு எங்க பகுதியை அழிக்கிறாங்க அப்படின்னு அங்கே இருக்கும் போராளி குழுக்கள் சீனா மேலேயும் பாகிஸ்தான்ல இருந்து வரும் மற்றவர்கள் மேலேயும் மிகப்பெரிய தாக்குதலை நடத்திட்டு வர்றாங்க. இதன் அடிப்படையில் தான் இந்த தாக்குதலும் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. இப்படி பாகிஸ்தான் அடுத்தடுத்து பல சம்பவங்கள் புரட்டி போட்டு பாகிஸ்தானே அப்படியே பீதியில் ஆழ்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் கர்மா அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதுதான் இப்போ பாகிஸ்தானில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நம் நாட்டின் மீது நம்முடைய நாட்டு பகுதியை பிடிக்கணும், நம்ம நாட்டு மக்கள் மேல தாக்குதல் நடத்தணும், போதைப் பொருளை கடத்தணும் அப்படின்னு நினைத்து இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்ட பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானில் இருக்கும் அந்த பகுதி மக்களே பாகிஸ்தான் இராணுவத்தினர் மேலேயும் பாகிஸ்தான் மக்கள் மேலேயும் தாக்குதல் நடத்தியிருப்பது கர்மா அப்படின்னு ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னது போலவே நடந்திருக்கு அப்படின்னு நாம சொல்லணும். அதனால பாகிஸ்தானுடைய அழிவு காலம் உறுதி. விரைவில் பாகிஸ்தான் இரண்டாக உடையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது. அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு பல வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. அதை நாம பொறுத்து பார்ப்போம். இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக லெபனான்ல இஸ்ரேல் நடத்திட்டு வரும் தொடர் வான்வெளி தாக்குதல்ல ஹிஸ்புல்லாக்களுடைய மற்றொரு உயர்மட்ட தளபதியான நபில் ஹவுக் அவர்கள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து இஸ்ரேல் பாதுகாப்பு படை அதன் எக்ஸ் பக்கத்தில் இன்னைக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை எப்போ வெளியிட்டிருக்கும் பதிவில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லாக்களுடைய பாதுகாப்பு பிரிவின் தளபதியும் நிர்வாக குழுவின் உறுப்பினருமான நபில் ஹவுக் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாரு. ஹிஸ்புல்லாக்களுடைய மூத்த தலைவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த ஹவுக் இஸ்ரேல் அரசு மற்றும் மக்களுக்கு எதிரான தீவிரவாத தாக்குதலில் நேரடியாக ஈடுபட்டார். கடந்த 1980 அவர் ஹிஸ்புல்லாவில் இணைஞ்சாரு. அவருடைய துறையில் நிபுணத்துவம் வாய்ந்த முக்கிய நபராக கருதப்பட்டார். ஹிஸ்புல்லா தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய அனைத்து தளபதிகளையும் இஸ்ரேல் ராணுவம் தாக்கி அளிக்கும். இஸ்ரேல் அரசு மற்றும் மக்களை அச்சுறுத்தும் அனைவருக்கும் எதிராக ஐடிஎஃப் செயல்படும் அப்படின்னு இஸ்ரேல் ராணுவம் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து ஹிஸ்புல்லாக்கள் இதுவரைக்கும் எந்த தகவலையும் தெரிவிக்கல. இதற்கிடையில தான் இஸ்ரேலுடைய வான்வெளி தாக்குதலில் கொல்லப்பட்ட ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் சையத் ஹசன் நஸ்ரல்லாவுடைய உடல் இடிபாடுகளிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. பெய்ரூட் மீது நடந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லாக்களின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டதை சனிக்கிழமை அறிக்கை மூலம் உறுதி செஞ்ச ஹிஸ்புல்லா அமைப்பு அவர் எப்படி கொல்லப்பட்டார், அவருடைய இறுதி சடங்கு எப்போது நடைபெறும் அப்படிங்கிறத பற்றி எதுவும் சொல்லலை. இருந்தாலும் தகவல் அறிந்த இருவர் என்ன சொல்றாங்கன்னா, நஸ்ரல்லாவுடைய உடல்ல எந்த நேரடி காயங்களும் இல்லை, குண்டு வெடித்த அதிர்ச்சியின் காரணமாக அவர் உயிரிழந்திருக்கிறார் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. லெபனான் தன்னுடைய வரலாற்றில் மிகப்பெரிய இடம்பெயர்வுக்கான நெருக்கடியை சந்திச்சுட்டு வருது. இஸ்ரேல் நடத்திட்டு வரும் தீவிரமான தொடர் தாக்குதல் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் லெபனானுடைய சில பகுதிகளிலிருந்து வெளியேற வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு அந்த நாட்டுடைய பிரதமர் நஜீப் மிகாதி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே வெடிக்கும் போர் இது மட்டும் நடந்தால் சர்வ நாசம் நிச்சயம் அப்படின்னும் தஹீக்கும் மத்திய கிழக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹிஸ்புல்லா அமைப்புடைய தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவை வான்வெளி தாக்குதலில் இஸ்ரேல் கொண்டிருக்கு. இந்த தகவலை உறுதி செஞ்ச இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இதுக்கு தான் தனிப்பட்ட முறையில் அனுமதி கொடுத்ததாக தெரிவிச்சிருக்கிறாரு. ஹிஸ்புல்லா அமைப்புக்கு ஈரான் ஆதரவு உள்ள நிலையில அவர் ஈரானுக்கும் நேரடியாகவே எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. மத்திய கிழக்கு பகுதியில் இப்போது பதற்றமான சூழல் தான் நிலவிட்டு வருது. இஸ்ரேல் ஹமாஸ் போர் ஒரு பக்கம் காசாவில் தொடர்ந்து நடந்துட்டு வருது. மறுபக்கம் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையும் தாக்குதல் பெரிதாக வெடிச்சிருக்கு. ஹிஸ்புல்லா மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியிருக்கு. குறிப்பாக 2 நாட்கள் கிழக்கு மற்றும் தெற்கு லெபனானில் இருக்கும் ஹிஸ்புல்லா தளங்களை குறிவச்சு இஸ்ரேல் தாக்குதலை நடத்துச்சு. அப்படி நடத்தப்பட்ட ராக்கெட் தாக்குதலில் 64 வயதான நஸ்ரல்லா கொல்லப்பட்டார். நஸ்ரல்லா கொல்லப்பட்டதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இது இஸ்ரேல் ராணுவத்துடைய முக்கியமான சாதனை அப்படின்னு தெரிவித்தார். மேலும் இஸ்ரேலுடைய வடக்கு எல்லைகளில் பாதுகாப்பை மீட்டெடுப்பதற்கான ஒரு முக்கியமான படி அப்படின்னு சொன்னார். மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா, நஸ்ரல்லா சாதாரண ஹிஸ்புல்லா பயங்கரவாதி இல்லை, அவன் இஸ்ரேல் மீது பல தாக்குதல்களை நடத்த மூளையாக செயல்பட்டிருக்கிறான். 1980கள் முதலே குண்டுவெடிப்புகள் உட்பட ஏராளமான தாக்குதலை நடத்த நஸ்ரல்லா மூளையாக செயல்பட்டு இருக்கிறான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. 1983 பெய்ரூட்ல அமெரிக்க தூதரகத்தில் 63 பேர் கொல்லப்பட்ட குண்டுவெடிப்பு உள்ளிட்ட பல தாக்குதல்களை சொல்லலாம். நஸ்ரல்லாவுடைய மரணம் ஹிஸ்புல்லாவின் தாக்குதல்கள் திறனை குறைக்கும். நஸ்ரல்லா உயிருடன் இருந்த வரைக்கும் ஹிஸ்புல்லா நடத்திய பல தாக்குதலுக்கு அவரே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்திருக்கிறாரு. பல 100 பேரை கொன்று குவித்த நபரை இப்போது நாம் கொலை செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு பெஞ்சமின் நெத்தன்யாகு சொல்லியிருக்கிறாரு.
மேலும் வடக்கு இஸ்ரேலில் வாழ்ந்த பல மக்கள் ஹிஸ்புல்லா தாக்குதலை பார்த்து அஞ்சியே அங்கிருந்து வெளியேறினாங்க. இப்போது நஸ்ரல்லாவை கொலை செஞ்சது அந்த மக்கள் தங்கள் வீடுகளுக்கு பாதுகாப்பாக திரும்ப ஒரு மிக முக்கியமான படியாக இது இருக்கும். ஹிஸ்புல்லா அமைப்பால் தன்னை பாதுகாக்க முடியாது அப்படின்னு ஹமாஸ் தலைவர் யாகியா உணர்ந்தால் மட்டும்தான் நம்முடைய பணைய கைதிகளை மீட்க முடியும். அதனால அதுக்கும் இந்த தாக்குதல் மிக முக்கியம் அப்படின்னு பெஞ்சமின் நெத்தன்யாகு சொல்லியிருக்கிறார். இந்த தாக்குதலுக்கு நான் நமது அனைத்து உளவு மற்றும் பாதுகாப்பு படைக்கு நன்றி சொல்லியே தீரணும். நாம் இன்னைக்கு இந்த போரில் வெல்கிறோம். அதற்கு நமது உளவு அமைப்பு மற்றும் பாதுகாப்பு படை தான் மிக முக்கிய காரணம் அப்படின்னு பெஞ்சமின் நெத்தன்யாகு சொல்லியிருக்கிறாரு. ஹிஸ்புல்லா அமைப்புக்கு ஈரான் தான் ஆதரவு அளிச்சுட்டு வருது. ஈரானுக்கும் நேரடியான ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு நெத்தன்யாகு. இஸ்ரேல் நினைத்தால் எதிரிகள் எங்கு இருந்தாலும் கொலை செய்ய முடியும். ஈரான் உள்பட இந்த பிராந்தியத்தில் எங்கு சென்று ஒளிந்தாலும் தப்ப முடியாது. நஸ்ரல்லா கொல்லப்பட்டது ஈரானுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை. இஸ்ரேலுடைய கை கேட்டாத அளவுக்கு ஈரான் வெகு தொலைவில் எல்லாம் இல்லை. ஈரானுக்கு நான் சொல்கிறேன், யார் எங்களை அடிச்சாலும் நாங்கள் அவர்களை திருப்பி அடிப்போம் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. இந்த செய்தி வெளியாகி இப்போ மத்திய கிழக்கு நாடுகளே இப்போ அதிர்ந்து போயிருக்காங்க. அடுத்தடுத்து ஹிஸ்புல்லாவுடைய தலைவர்களும் சரி, ஹமாஸ் அமைப்புடைய தலைவர்கள் சரி, இப்படி கொல்லப்பட்டுட்டு வர்றது ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. இனி இஸ்ரேலுடைய தாக்குதல் வேட்டை தொடரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. இது எங்கே போய் முடியுது அப்படின்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.